நீங்க 21ல உடன் பணியாற்றியவங்கள பத்தி கேக்குறேன். திமுகவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்தது? Well, my relationship with MKS has been ஸ்டாலினுடனான என்னுடைய உறவு it was professional. சிறப்பாகவே We இருந்துச்சு. did the work இது ரொம்ப and ப்ரொஃபஷனலாக இருந்தது. election result. 2021 தேர்தலுக்கு பிறகு தமிழகத்துக்கு ஓரிரு முறை தான் போயிருக்கேன். I was திரும்ப அவங்களோட அரசியல் ரீதியாவோ வேறு வகையிலையோ இணைச்சிக்க எனக்கு எந்த திட்டமும் இல்லை. myself politically or otherwise in any issues because that's not what I'm meant to do. So to that extent we எனக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே ஒரு அன்பான நல்லுறவு இருக்கு. அவர் முதல்வரா சிறப்பா செயல்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். now he's doing his job and I'm happy if he's performing well as a chief minister. திரு ஸ்டாலினை ஒரு தலைவரா எப்படி மதிப்பிடுறீங்க? Quite experienced and அவர் நீண்ட அனுபவசாலி. sharper வெளியில தெரியறதை விட ஷார்ப்பான நாலேஜபிளான தலைவர். than what he appears. பலர் அவருடைய அரசியல் பயணத்துல சந்திச்ச நீண்ட போராட்டங்களை கணக்கில் எடுத்துக்கிறது இல்ல. The grind he has gone through. So he's sharper than he appears. Definitely sharper and பலர் நினைக்கிறத விட அவர் ரொம்ப ஷார்ப்பான அனுபவசாலி. அவருடைய விடாமுயற்சி குறிப்பிடத்தக்கது. கலைஞர் அவருடைய ஏற்றத்தை எளிமையாக்கிடல. ஒரு 40-45 வருஷம் கடுமையா உழைச்சு இந்த உயரத்தை எட்டியிருக்காரு. go through, which is like 40-45 years of grind before he has reached that position. Unlike many other second generation leaders. அவரை மற்ற வாரிசு தலைவர்கள் போல நீங்க பார்க்கல. Yeah, The likes that's of what I'm Rahul saying. Gandhi. Like, you know, where you at the age of 25. அதைத்தான் சொல்றேன். 20-25 வயசுல இன்னாரது மகன் உள்ள வந்து 10-15 வருஷத்துல கட்சியில உயர்ந்துடல. ஈஸியா மேல வந்த அரசியல் தலைவர்கள் இந்தியா முழுக்க இருக்காங்க. What happens is you become leader of the party, but you never become leader of the state or the country. But in case of MKS, why he has been able to transcend from being ஆனா திரு ஸ்டாலின் கலைஞர் மகன்னாலும் கட்சி தலைவராகி மக்கள் தலைவராகவும் உருவெடுத்திருக்காரு. இதுக்காக 40-45 வருஷம் நீண்ட அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. 5 years. So after 40 years, 40-45 வருஷம் கழிச்சு நீங்க இந்த உயரத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க கலைஞர் மகனா இருந்தா கூட கீழ இருந்து படிப்படியா தேவையான அனுபவங்களை பெற்று உயர்ந்திருக்கீங்க. come bottom up. So you have the necessary experience and exposure to take things forward. எதிர்க்கட்சிகளுடைய பரப்புரை என்னன்னா, பீகாரை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் வந்து தான் தமிழ்நாட்டுல ஸ்டாலினை முதலமைச்சராக்கினார்னு. அதுதான் உண்மையா? Making. No. See this. I always say it's not only in the context of MKS or Tamil Nadu. ஸ்டாலினை பத்தி தமிழ்நாட்டை பத்தி மட்டும் இல்ல, பொதுவாவே சொல்றேன். நாங்க செய்யற வேலை ரொம்ப அதிகமா மதிப்பிடப்படுது. ஒரு தனி நபராலேயோ நிறுவனத்தாலேயோ யாரும் தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அடைய முடியாது. தலைவர்கள் தான் தேர்தலில் வெற்றி பெறாங்க. கட்சி தொண்டர்களுடைய உழைப்பு தான் வெற்றி பெறுது. தேர்தலில் பேசப்படக்கூடிய பிரச்சனைகள் வெற்றியை தீர்மானிக்குது. உங்க எதிரி யார் அப்படின்றது வெற்றியை தீர்மானிக்குது. மக்களுடைய ஆசீர்வாதம் தான் வெற்றியை பெற்று தருது. ஒரு ஆலோசனை வச்சுட்டா மட்டும் அது சாத்தியமாகாது. அதே சமயம் நாங்க சில விஷயங்களை ஒழுங்குபடுத்த உதவுறோம். மக்கள்கிட்ட இன்னும் சிறப்பாக உங்க செய்தியை கொண்டு சேர்க்க உதவுறோம். அதனால வெற்றியின் விகிதம் அதிகமாகலாம். ஆனா மொத்த வெற்றியும் எங்களால தான் சொல்றது ரொம்ப தவறான புரிதல். இந்த மாதிரி தவறான புரிதல்கள் கொண்ட ஆள் நான் கிடையாது. But to give எங்களுக்கு ஒரு பணி இருந்தது, அதை நாங்க செஞ்சோம், அவ்வளவுதான். especially likes of me is hugely misplaced whoever does this. And I'm not somebody who has this false notion in my head. I know that இனிமே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியது, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டியது திமுகவோட பொறுப்பு. its leadership to deliver on the manifesto, the promises, and meet the aspirations of the people with which they have been voted in. If they do well, they will be re-elected. If they do not do well, no Prashant Kishore can come and help and make you win. 2021 தேர்தல் முடிஞ்சு சில காலம் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறதுனால அதை பற்றி நீங்க கொஞ்சம் வெளிப்படையா இன்னைக்கு பேச முடியும்னு நினைக்கிறேன். அந்த தேர்தலுக்கான வியூகத்தை எப்படி வகுத்தீங்க? இப்படி ஒரு வெற்றியை பெற என்னவெல்லாம் செய்தீங்க? First and foremost, my idea was முதல்லயே கலைஞருடைய மகனா இல்லாம ஸ்டாலின்ற தலைவரை முன்னிறுத்தணுன்றதுல தெளிவா இருந்தோம். இன்னைக்கு MKS ஒரு தனித்துவம் பெற்ற தலைவரா உருவாகி இருக்காரு. you would have noticed if I say one takeaway, Stalin MKS இன்னாருடைய மகன் அப்படின்றதால மட்டுமே தமிழ் மக்கள் அவரை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அது யாருடைய மகனா வேணுமா இருக்கட்டும், அவருடைய தனித்துவம் என்ன அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு தலைவர். ஸ்டாலினா எடப்பாடியா அப்படின்னு தான் மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்க. கலைஞருடைய மகனா எடப்பாடியான்னு எடை போட்டு பார்க்க மாட்டாங்க. நாங்க எப்பவுமே அவரை ஸ்டாலின்ற தலைவராக தான் முன்னிறுத்துறோமே தவிர கலைஞருடைய மகன்னு பேசல. son of
Kalaignar or legacy career of Kalaignar. We presented him as Stalin. Did the கட்சியில இதற்கு எதிர்ப்பு வந்ததா? were there disagreements on See, this? when you present this kind of idea any day, you know, இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது எப்பவுமே உதாரணத்துக்கு அவரை தலைவர்னு தான் கூப்பிட்டாங்க. அதை மாத்தணும், ஸ்டாலின்னு தான் அவரை அழைக்கணும்னு நான் சொன்னேன். பிரச்சாரம் முழுவதுமே அவரை ஸ்டாலின்னு தான் குறிப்பிட்டோம். அப்போ கூட சிலர் சொன்னாங்க, அவருடைய அப்பாவை கலைஞர்னு தான் அழைச்சோம், இவரை தலைவர்னு தான் சொல்லுவோம், எப்படி ஸ்டாலின்னு கூப்பிடுறதுன்னு கேட்டாங்க. but he was ஆனா அப்படிதான் அவரை கூப்பிட்டோம். அதை அவரும் ஏத்துக்கிட்டாரு. இந்த விவாதம் வந்தப்போ கூட அவர் உறுதியா என் பக்கம் தான் நின்னாரு. அதுக்கு அவரை பாராட்டணும். கலைஞர் மகன்றதையோ தலைவன்றதையோ விட வீடுதோறும் ஸ்டாலின்ற பெயர் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று சேருவதால ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. முதல்ல ஸ்டாலின்ற மனிதர், ஸ்டாலின்ற தலைவர், அதை மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும். அதுதான் எங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. இல்லைன்னா அவர் இன்னாருடைய மகன் மட்டுமே அறியப்பட்டிருப்பார். first Stalin as a person, as a leader, is what the whole idea was, to take him. Otherwise he would have been seen as the son of XYZ and might not be. சரியான ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் அவருக்கு இருக்கும். Yes, all leaders ஆமா, எல்லா வெற்றிகரமான தலைவர்களுக்குமே அது இருக்கும். சரியான ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இருக்கு. ended up being the right advice. ஸ்டாலின் அவருடைய குடும்பம் தான் இயக்குது, அவரை சுற்றி இருக்கிறவங்க தான் அவரை வழி நடத்துறாங்க அப்படின்னு ஒரு பரப்புரையை செய்யறாங்க. நீங்க பார்த்ததுல அவர் அப்படிதான் இருந்தாரா அல்ல தனித்துவமா செயல்பட்டாரா? I see he takes his decision on his own, but again he அவருடைய முடிவுகளை அவர் தான் எடுக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். ஒரு தனிநபரா பார்த்தா அவர் ஒரு இன்ட்ரோவர்ட், அதாவது அதிகம் பேச மாட்டார், அமைதியா தான் இருப்பார். என்கிட்ட பேசுறப்போ மொழி பிரச்சனையும் இருந்திருக்கலாம், ஆனா பொதுவாகவே அவர் அதிகம் பேசாத நபர் தான். very verbose. I don't see him somebody who talks too much. பொதுவாகவே இந்த மாதிரி குணம் கொண்ட தலைவர்களுக்கு அவங்கள வேறு யாரோ இயக்குறாங்க அப்படின்ற விமர்சனம் வரும். ஆனா அப்படி நினைச்சா நீங்க பெரும் தவறு செய்றீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு தலைவரை சுத்தி உதவி செய்ய பல பேர் இருப்பாங்க, around you who assist and play a role. ஆனா கடைசியா பார்த்தா அவர் சொந்தமா சிந்திச்சுதான் முடிவுகளை எடுப்பார். அவர் தான் பாஸ்ன்னு சொல்றீங்களா? Yes, I have no doubt his எஸ் அதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. அவருடைய வளர்ப்பு, 40 வருட அனுபவம், கடின உழைப்பு எல்லாமே அதுக்கு காரணம். இப்படி ஒரு பெரிய கட்சியையும் ஆட்சியும் நடத்துறப்போ நம்பகமானவர்களுடைய உதவி தேவைன்றது உண்மைதான். அது உங்க குடும்ப உறுப்பினரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், மற்றவர்களா இருக்கலாம். அதனால விமர்சனங்களும் வரலாம், ஆனா அவர்தான் பாஸ். your political colleagues, and there could be criticism around that, but he is the boss. And இன்னைக்கு எப்படின்னு நான் சொல்ல முடியாது, ஆனா நான் திமுகவோட பணி செய்த காலத்துல அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுத்தார். I was dealing with DMK and MKS. He was the one who was taking the call. நீங்க எதிர்பார்த்ததை விட இபிஎஸ் கடுமையான போட்டி கொடுத்தாரா? ஏன்னா வாக்கு வித்தியாசம் ஒரு 3% தான் இருந்தது. 3% I tell you, he definitely put up a better show than திமுகவினர் பலர் நினைச்சதை விட அவர் கடுமையான போட்டியை தான் கொடுத்தார். ஆனா நான் எப்பவுமே அவரை குறைச்சு மதிப்பிடல. இந்த பேட்டியினுடைய தொடக்கத்துல கூட நான் சொன்னேனே, at the beginning of Yeah, this you did. interview. நான் முதல்ல இருந்தே இது கடுமையான தேர்தலா இருக்கும்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா திமுகல பலர் எளிமையா வெற்றி பெற்றலாம்னு நினைச்சாங்க, அது நடக்கல. We were expecting, in my own head I was ஒரு சில சரியான முடிவுகளை மட்டும் நாங்க எடுக்கலன்னா தேர்தல் எப்படி வேணா போயிருக்கும். many in DMK rank and file, They thought it was an easy they election. thought it's just for the taking. That didn't happen. The margin was lesser And than it they didn't- anticipated. It didn't happen, and but for some right things, it could have gone wrong. இல்ல இப்படி கூட சொல்லலாம், Put it other way. இபிஎஸ்ல தவறுகளை செய்யாம சரியா செயல்பட்டு இருந்தா இன்னும் கூட நெருக்கமான போட்டியை கொடுத்திருக்கலாம். Probably he would have come more close. திரு உதயநிதி ஸ்டாலின் பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன? I haven't நான் நேரடியா அவரோட வேலை செஞ்சதில்ல, ஒரு சில முறை பார்த்திருக்கேன். இன்னும் வளர்ந்துட்டு இருக்காரு. my association. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.